இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்றது வர்றதுக்கு காரணம் உடம்புல அதிகமான உஷ்ணம். இந்த அதிகமான உஷ்ணம் ஏன் வருது அப்படின்னாக்கும் போதிய அளவு தண்ணி குடிக்கிறது இல்லை. யாரெல்லாம் மிக மிக கம்மியாக தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே பெரும்பாலான நபர்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இப்படி பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த உடம்பை நாம் தான் உருவாக்குறோம், அந்த நிலைக்கு நாம் தான் மாற்றுறோம். அப்போ என்னன்னாக்க குளிர்ச்சிக்குரிய பொருள்களை சாப்பிட்றதுக்கான முயற்சியை முதல்ல எடுக்கணும். போகர் நேச்சர் கியூர் பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மருத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வெள்ளைப்படுதல், ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது இன்றைக்கு அதிகமாக இருக்குது. இன்றைக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏன் வருது, வராமல் எப்படி தவிர்த்துக்கலாம், வந்தாக்கும் வீட்டில் எப்படி எளிமையாக அதை தீர்த்துக்கலாம், அதையும் தாண்டி வருட கணக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால், மாத கணக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கும் அதற்கு இப்படி போகர் மூலிகை வைத்தியசாலையில் அதுக்கான எப்படி மருத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கும் எதனால் வருது அப்படின்னாக்கும், உடம்புல அதிகமான சூடு, உடல் வெப்பம் அதிகரிக்க அது நம்முடைய உறுப்புகளை அதிகமாக பாதிக்குது. அதே போல் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குது. இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்றது வர்றதுக்கு காரணம் உடம்புல அதிகமான உஷ்ணம். இந்த அதிகமான உஷ்ணம் ஏன் வருது அப்படின்னாக்கும் போதிய அளவு தண்ணி குடிக்கிறது இல்லை. யாரெல்லாம் மிக மிக கம்மியாக தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே பெரும்பாலான நபர்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த வெள்ளைப்படுதல் வரும்போது அது உங்களுக்கு துர்நாற்றமும் அடிக்கும். அதே நேரத்தில் போய் அவங்க போடக்கூடிய ஆடைகள்லையும் துணிமணிகள்லையும் அது ஒட்டும். இது ஒரு பெரிய தொந்தரவாக பார்க்கப்படுது. இப்போ இப்படி பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த உடம்பை நாம் தான் உருவாக்குறோம், அந்த நிலைக்கு நாம் தான் மாற்றுறோம். அப்போ என்னன்னாக்க குளிர்ச்சிக்குரிய பொருள்களை சாப்பிட்றதுக்கான முயற்சியை முதல்ல எடுக்கணும். இப்போ அதுக்கு எளிய முறையில் வீட்டில் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் சோற்று கற்றாழை, அதுக்கு மற்றும் ஒரு பேர் குமரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மனிதனை இளமையாகவும் குளிர்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய பங்காற்றக்கூடியது. இனப்பெருக்க மண்டலங்களை தூய்மைப்படுத்தக்கூடியதும் அதே நேரத்தில் குளிர்ச்சிப்படுத்தக்கூடியதுமாக இருக்கக்கூடியது கற்றாழை. இதை நாம் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது அந்த குளிர்ச்சி நம்ம உடம்புல உண்டாகி படிப்படியாக அந்த வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் நின்றோம். இது தொடக்க காலத்தில் ஒரு மாதம் 2 மாதம் அப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கும் இதுவே நீங்கள் ஒரு 20 நாள் வரைக்கும் அதை சாப்பிட்டு வரும்போது அது தீர்ந்துடும். அதுவே நாள்பட்டு போச்சுன்னாக்கும் சில மாதங்கள் தொடர்ந்து சாப்பிடணும். இப்போது இந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது அந்த வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்படும். அதே போல் தொடர்ந்து தண்ணீரை அதிகமாக குடிக்கணும். தண்ணீர் குடிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த பழைய சோற்று நீர், அது நீராகாரம், புளிச்ச தண்ணி, அந்த மாதிரி பல பெயர்களில் நீச்ச தண்ணி, இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு பெயரில் அழைக்கப்படுது. பொதுவாகவே பழைய சோத்து தண்ணி அதை குடிச்சிங்க அப்படின்னாக்கும் உடம்பு குளிர்ச்சி தன்மையை உண்டாக்கும். ஆகவே இதை தொடர்ந்து பயன்படுத்துங்க. அதையும் தாண்டி தொடர்ந்து பல நாட்களாகவோ அல்லது சில மாதங்களாகவோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்கும் அதற்கு நம்முடைய போகர் மூலிகை வைத்தியசாலையில் மூலிகை மருத்துவம் கொடுக்கும். அதிகபட்சம் 1 மாதம் மருத்துவத்தில் அதை முழுமையாக குணப்படுத்தி கொடுத்துடலாம். இது போன்ற மற்றும் ஒரு நல்ல பதிவோடு காண்கிறோம். அதுவரை போகர் நேச்சர் கியூர்
சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.